இப்போ ஃபோரியர் சீரிஸில் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷன் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா if f of x is equal to f of minus x இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் f of x நம்ம என்ன சொல்லலாம், ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஈவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x ஸ்கொயரு தென் காஸ் எக்ஸ் இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் எக்ஸை நம்ம எப்படி ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா சின்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுங்கிற கண்டிஷன் சாட்சி ஆகும். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுங்கிறது கொடுத்துருக்கூடிய கண்டிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இந்த ரெண்டோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா cos of minus x can be written as cos x. cos of minus x cos x ன்னு எழுத முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். தென் ஆட் ஃபங்க்ஷன் if f of x is equal to minus f of minus x இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் இந்த ஃபங்க்ஷன் f of x then f of x an odd function சொல்லுவோம். எக்ஸாம்பிள் x cube plus 5x power 5 sin x இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். சைனை நம்ம எப்படி ஆட் ஃபங்க்ஷன் சொன்னோம்னா சின்ஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. f of x is equal to minus f of minus x ஓட வேல்யூஸ் ஈக்குவல் ஆகுது. அதே சேம் கண்டிஷன்ஸ் நம்ம சைன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டாங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சைனை நம்ம ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்ன ஆட் ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்த்துருக்கோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி ஃபோரியர் சீரிஸ் இப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆட் ஃபங்க்ஷன்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம். -a2 + a f of x into dx which is equal to 0 if f of x is an odd function. இதே -a2 + aங்கிற இன்டர்வலில் f of x dx is equal to twice into 0 to a f of x dx இருந்தது அப்படின்னா இது எப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த கண்டிஷன் அப்படின்னா if f of x is an odd function ஈவன் ஃபங்க்ஷன். அஸ்யூஷுவல் நம்ம ஜென்ரலாக கொடுத்துக்கூடிய டேர்மாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் அந்த வேல்யூஸ் வரும். அதே எப்படி நம்ம ஆட் அண்ட் ஈவன் பிரிச்சுட்டோம்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் சொல்யூஷன் இட் வில் பி அதை இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த லிமிட் இன்டர்வல்ஸ் நமக்கு என்ன பண்ணோம் -a2 + a இன்டர்வல்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எந்த வேல்யூஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேம் வேல்யூஸாக இருந்தது அப்படின்னா அதை இன்டெகிரேட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதை இன்டெகிரேட் பண்ணும்போது வேல்யூஸ் வில் பி 0. அதை இன்டெகிரேட் பண்ணி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணுறது பதிலாக ஆட் அண்ட் ஈவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்டெகிரல் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். மேபி ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் 0, அதே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மைனஸ் இன்டர்வலோட வேல்யூஸ் -a2 + a பதிலாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ட்வைஸ் இன்ட்டு இன்டெகிரல் 0 to n மென்ஷன் பண்ணிடலாம்.
values it will be twice as usual the same the total interval பதிலா twice into integral 0 to a f of x dx values it will be equal. எப்போனா கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறோம்னா இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் வச்சு ஃபோரியர் சீரிஸில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மும் ஜென்ரலாகவே ஃபோரியர் சீரிஸ் எப்படி எழுதலாம் f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an into cos nx plus bn into sin nx. The total term calculate பண்ணுறது பதிலாக ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன வேல்யூஸ் மட்டும் calculate பண்ண போகிறோம், ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன, இதில் வேறு an bn என்னங்கிறத பார்க்குறோம். வேறு an is equal to 1 by pi integral to minus pi to plus pi f of x into cos nx dx and bn is equal to 1 by pi integral minus pi to plus pi f of x into sin nx dx. இது ஜென்ரலாக நம்ம ஃபோரியர் சீரிஸ் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன் என்னங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆடாக இருந்தால் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் காசும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும், அதே எஃப் ஆஃப் எக்ஸும் சைனுக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா த டோட்டல் டைம் சீரிஸ் a0 an bnங்கிற 3 டேர்மை கண்டுபிடிக்கிறது பதிலாக மேபி இது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் 2 வேல்யூஸ் a0 an மட்டும் கால்குலேட் பண்ணலாம். அதே மேபி ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn மட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஈவன் ஃபங்க்ஷனில் a0 an மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். இந்த டோட்டல் டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுல சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆட் அண்ட் ஈவன் பிரிக்கிறோம். இப்போ இதில் மேபி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கூடியது 2 கேசஸாக, இந்த வேல்யூஸை 2 கேசஸாக பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கூடிய இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் ஆடாக இருந்தால் என்ன, ஈவனாக இருந்தால் என்ன. Case 1 f of x is odd. f of x odd ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம 2 டேர்ம் கேல்குலேட் பண்ண போகிறோம். தென் f of x into cos nx. இப்போ cos nxங்கிறது ஒரு காஸ் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு ஈவனும் ஒரு ஆடும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு ஆட் ஃபங்க்ஷனே கிடைச்சது. இஸ் ஆல்சோ an odd function. ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ப்ராப்பர்ட்டி 1ல் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்கோம், மைனஸ் பை டு ப்ளஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸனோட வேல்யூஸ் இட் வில் பி 0. ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் பை யூஸிங் த ப்ராப்பர்ட்டி 1 டோட்டல் வேல்யூஸ் இட் வில் பி 0. அப்போ இந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா அப்போ காஸ் என்எக்ஸ் வரக்கூடியது ஏஎன் டேர்ம், இம்ப்ளைஸ் இப்போ ஏஎனோட வேல்யூஸ் 0. அப்போது நம்மளோட ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏஎன்னோ ஏநாட்டோ கேல்குலேட் பண்ண தேவையில்ல, அதோட வேல்யூஸ் 0ன்னு வந்துடும் ஸ்ட்ரைட்டாக. மேபி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் கேஸ் 2ல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். கேஸ் 2 எஃப் ஆஃப் எக்ஸில் ஆட் பதிலாக ஈவன் ஃபங்க்ஷன் தான் பார்க்குறோம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் சைன் இன்எக்ஸ் இது ஈவனாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் சைனும் ப்ராடக்ட் பண்ணும்போது அது ஆக்சுவலாக ஆட் ஃபங்க்ஷனாக வரும். இல்லை இது ஈவன் ஃபங்க்ஷன், ஈவனாக ஒரு ஆடோட ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வந்துடும், உங்கள் காஸ் டேர்ம் பதிலாக சைன் டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ சைன் என்எக்ஸனோட வேல்யூஸ் இட் வில் பி 0. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் என்எக்ஸ் 0வாக இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் இட் வில் பி பிஎன். இப்போ கரஸ்பாண்டிங்காக பிஎனோட வேல்யூஸ் 0 ஆகிடும். இப்போ நம்ம ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா ஏஎனோட வேல்யூஸ் ஏநாட்டும் ஏஎனும் 0வாக இருக்கும். மேபி அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் பிஎனோட வேல்யூஸ் 0வாக இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா இந்த டோட்டல் டேர்ம் 3 டேர்மை கண்டுபிடிக்கிறது பதிலாக நமக்கு எய்தர் ஒரு டேர்ம் நமக்கு என்ன வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த வேல்யூஸ் இட் வில் பி முன்னாடி ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது பிஎன் 0னா இந்த வேல்யூஸ் கேல்குலேட் பண்ண தேவையில்ல, ஏநாட்டு ஏஎன் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இதே மேபி ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நமக்கு என்னோட வேல்யூ 0 இருக்குது, ஏயோட 0, ஏஎன் 0 வந்தால் கரஸ்பாண்டியாக ஏநாட்டு 0, இந்த 2 டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகாது, பிஎனோட சொல்யூஷன் மட்டும் தான் வரும். அந்த டோட்டல் ஃபோரியர் சீரிஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஈவன் ஆடுங்கிற மாதிரி பிரிக்கிறோம், 2ஆக ஸ்பிளிட் பண்ணி வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். சீரிஸை எக்ஸ்பாண்ட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நம்மளோட ஃபங்க்ஷன் ஃபோரியர் சீரிஸில் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அதோட பீரியட் ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட பீரியட் 2π தான். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆட் ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷனாக நெடிட் பண்ணிட்டு டோட்டல் டேர்ம் ஏநாட் ஏஎன் பிஎன் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறதுல மேபி கொடுத்துருக்கூடியது ஆடா அல்லது ஈவனான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஈவன் என்ன சொல்யூஷனில் ஈவன் டேர்ம் மென்ஷன் பண்ணுறோம். ஈவன் என்ன கொடுத்துருவாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இந்த இன்டர்வல் -π to +π. ரிப்ளேஸ் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிறது எதோட எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். ரிப்ளேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்
is an odd function. Odd function அப்படினா நமக்கு bn மட்டும் தான் சொல்யூஷன். முன்னாடியே ப்ராப்பர்ட்டீஸ்ல பார்த்தோம். மேபி கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இதுக்கு மட்டும் தான் சொல்யூஷன் வரும் அப்படினா ஆட் ஃபங்க்ஷனை sin bn மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். to find bn bn equal to 1 by pi integral minus pi to plus pi f of x into sin nx dx. நம்ம ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா கொடுத்தக்கூடிய -pi to +pi ங்கற இன்டர்வல் twice ன்னு எழுதனா twice into integral 0 to pi சேஞ்ச் பண்ணிக்கலாம். for 2 by pi as usual இந்த இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம் by using the properties. f of x ஓட values will be x by x into sin nx into dx. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸா இருக்கு. இப்போ uv மெத்தட் யூஸ் பண்றோம். we assign select நம்ம என்ன அசைன் பண்ணிக்கிறோம்னா u equal to x னும் கரஸ்பாண்டிங்கா dv is equal to sin nx into dx னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இந்த u term in terms of with respect to x பேஸ் பண்ணி இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா du by அதை எப்படி டினோட் பண்றோம்னா du by dx. x பேஸ் பண்ணி ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். x அப்பனா values to be 1 which implies du is equal to இங்க கொடுத்தக்கூடிய டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு ரிப்ளேஸ் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணா 1 into dx values will be dx. இப்போ du equal to dx னும் இதை இன்டகிரேட் பண்ணி v ஓட வேல்யூஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணோம். போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணா dv அப்பனா values will be v. sin இன்டகிரேட் பண்றோம். sin அப்பனா -cos nx divided by n. இந்த uv என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ uv னா இன்டெகிரல் udv ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். அத therefore integral udv is equal to uv minus integral v into du. இப்போ values uv ஓட values என்ன அப்படினா u ஓட values will be x, v ஓட வேல்யூ கரஸ்பாண்டிங்கா minus cos nx divided by n. இதோட இன்டர்வல் கொடுத்தக்கூடிய டேர்ம் இந்த டேர்ம் எடுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு வரோம். இதோட இன்டர்வல் 0 to pi. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 அசைன் பண்ணிப்போம். மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம் எழுதுறோம் இன்டெகிரல் v into du. அப்போ v ஓட வேல்யூஸ்ல ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஃபார்முலாஸ்ல ஒரு நெகட்டிவ் சைன் minus into minus values it will be positive. v ஓட வேல்யூஸ் cos nx divided by n into du ங்கற டேர்ம் இருக்கு. du க்கு பதிலா values will be equal to dx ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். which is equal to the upper and lower limit சப்ஸ்டிட்யூட் பண்றோம். upper limit சப்ஸ்டிட்யூட் பண்ணா in terms of x இருக்கக்கூடிய பிளேसेसலாம் pi ரீப்ளேஸ் பண்ற. pi ரீப்ளேஸ் பண்ணா அப்ப pi into நெகட்டிவ் சைனை வெளிய எடுத்துறோம். minus pi into cos n pi divided by n minus lower limit சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 0 x இருக்கக்கூடிய பிளேसेसல 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா சொல்யூஷன் 0 ஓட எரர் ப்ராடக்ட் பண்ணா சொல்யூஷன் 0 ஆயிடும். பிளஸ் இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்றோம். 1 by n as usual கான்ஸ்டன்ட் டேர்ம். sin இந்த cos இன்டகிரேட் பண்ணா minus cos பண்ணா sin nx divided by n. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்போ cos x மட்டும் இருந்ததுனா cos x அப்பனா sin x ன்னு எழுதலாம். இங்க cos ஓட சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த டேர்ம் டிவிஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த n வெளிய எடுத்துறோம் 1 by n. இங்க அகைன்ஸ் cos nx பண்ணோம் அப்படினா sin nx divided by n. இப்போ இதோட இன்டகிரலோட வேல்யூஸ் லிமிட் 0 to pi. இதோட லிமிட் வேல்யூஸ் இன்டகிரேட் பண்ணா லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அடுத்த டேர்ம்ல. இப்போ ஃபைனலா நமக்கு என்ன இருக்கு அப்படினா -pi into cos n pi ஓட வேல்யூ -1 whole power n divided by n. -0 ஒமிட் பண்ணிரோம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் மென்ஷன் பண்ணோம். பிளஸ் செகண்ட் டேர்ம் என்ன அப்படினா 1 by இந்த n சேர்த்து காமனா வெளிய எடுத்துறோம். 1 by n square into sin in place of x இருக்கக்கூடிய பிளேஸ்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா sin n pi நாலும் sin 0 நாலும் values will be total as 0. but the whole term omit பண்ணலாம். the values will be 0. ஃபைனலா நமக்கு என்ன மட்டும் தான் இருக்குனா -pi -1 whole power n divided by n. இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த இன்டெகிரல் எதோட வேல்யூஸ் அப்படினா which is equal to இத udv மெத்தட்ல எழுதினா அதை சிம்பிளிஃபை பண்றோம். நம்மளோட udv ஃபார்மட் இந்த இன்டெகிரலோட வேல்யூஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் வேல்யூஸ் அப்படினா
integral 0 to pi x into sin nx. sin nx dx ஓட வேல்யூஸ் தான் இது. இப்போ டோட்டலா இதுல இருந்து bn என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண போறோம். Therefore bn equal to 2 by pi integral 0 to pi x into sin nx into dx, which is equal to 2 by pi as usual. இந்த integrate பண்ண values தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். minus pi minus 1 the whole power n divided by n is equal to terms pi cancel ஆயிடுது. minus 2 by n minus 2 minus 1 the whole power n divided by n. இது bn ஓட values. இப்போ ஃபைனலாக நம்மளோட ஃபோரியர் எக்ஸ்பான்ஷனில் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக ஐடென்டிஃபை பண்ணதை வச்சு டோட்டல் டேர்மை கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக பிஎனை மட்டும் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஃபைனலாக கன்க்ளூஷன் வரும். therefore f of x is equal to ஃபோரியர் எக்ஸ்பான்ஷனில் பிஎன் டேர்ம் மட்டும் தான் கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம ஆட் ஃபங்க்ஷனை அனலைஸ் பண்ணதை வச்சு பிஎன் டேர்ம் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ எதை மட்டும் எழுதினா போதும் n equal to 1 to infinity bn into sin nx. இப்போ bn ஓட டேர்ம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். சம்மேஷன் n is equal to 1 to infinity bn ஓட டேர்ம் என்ன கொடுத்துருவோம் minus 2 minus 1 the whole power n divided by n into sin nx. இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வெளில எடுக்கலாம்னா 2ங்கிற டேர்ம் வெளில எடுத்துரும். இந்த நெகட்டிவ் இதோட சேரும் போது என்ன மாறிடும்னா which is equal to summation n equal to 1 to infinity. இந்த நெகட்டிவ் இதோட ப்ராடக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடியது minus 1 whole power n. எகெயின் ஒரு minus 1 இதில் திரும்ப இன்க்ளூட் பண்ணோன்னா 2 into minus 1 the whole power n plus 1. n plus 1 divided by n into the sin nx. இதில் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் 2 இந்த எக்ஸ்பான்ஷன் n equal to 1 to infinity பவர்ஸில் minus 1 whole power n இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இந்த சைனோட n. இந்த என்னோட வேல்யூஸ்லாம் வேரி ஆகும். இப்போ 2ங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா in terms of n equal to 1 and மென்ஷன் பண்ணால் பவர் it will be 2. 1 plus 1 values will be 2. இப்போ minus 1 whole square ஈவன் பவர்ஸாக இருந்தால் values will be plus 1. ஆட் பவர்ஸாக இருந்தால் values will be minus 1. இப்போ இதுக்கு சொல்யூஷன் it will be plus 1. அப்போ sin x in terms of sin nx இருக்கு. n இருக்கக்கூடிய பிளேஸில் 1 and மென்ஷன் பண்ணுறேன். இந்த நெகட்டிவ் சைன் பாசிட்டிவாக மாறுது. பவரில் ஈவனாக இருக்குது. கீழே டினாமினேட்டரில் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ sin x divided by 1 plus n equal to 2 சப்ஸ்டிட் பண்ணால் values it will be 3ங்கிற மாதிரி பவரில் எக்ஸிஸ்ட் ஆகும். 3னா வித் நெகட்டிவ் சைன் வந்துடும். நமக்கு negative sign minus sin 2x divided by 2. again அடுத்து 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 plus 1 4ங்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். values will be positive. அப்போ sin 3x divided by 3. again அடுத்து negative sign sin 4x divided by 4 up to etc. ஃபைனலாக நம்மளோட f of x is equal to f of x பதிலாக கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க values will be x. இப்போ நம்ம x-ஐ ஃபோரியர் சீரிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம். ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுகிறோம்ப்பா. ஈவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருவாங்க f of x is equal to f of x ரெண்டு இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணலாம். minus x between minus 5 which is less than x which is less than 0. plus x இருந்ததுன்னா 0 is less than x which is less than pi. இப்போ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ஆடாக ஈவனாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ f of x ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் f of x இருக்கக்கூடிய பிளேஸஸில் in terms of x பதிலாக minus x ரீப்ளேஸ் பண்ணாலும் ஃபைனலாக நமக்கு x. இப்போ ரெண்டு டேர்ம் என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் திரும்ப எங்கேயும் நமக்கு எக்ஸே வரதுனால கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் என்னென்னு அனலைஸ் பண்ணுறோன்னா f of x is an even function. எப்படி f of x நம்ம even function அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா even function என்ன மென்ஷன் பண்ணுவோம் since f of x is equal to f of minus x. x இருக்கக்கூடிய பிளேசஸில் மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் வேல்யூஸ் will be சேம் வேல்யூ. x இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டால் சொல்யூஷன் will be minus x. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கக்கூடியது ஈவன் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ f of x ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா ரெண்டு டேர்ம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். a0 என்ன an என்ன. இப்போ ஃபைன் a0 and an. a0 ஓட வேல்யூஸை கேல்குலேட் பண்ணுறோம். a0 equal to 1 by pi integral 0 integral minus pi to plus pi f of x into dx.
இந்த ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷனை அனலைஸ் பண்ணிட்டோம். ஈவன் ஃபங்க்ஷன்னா A0 AN கேல்குலேட் பண்ணுறோம். A0 AN கேல்குலேட் பண்ணுறதுல கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் -5 to +5ங்கிற இன்டர்வலை ட்வைஸ் இன்ட்டு 0 to πன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது 1/πனா 2/, இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 வேலை வேல்யூஸ் வில் பி 2/π. இந்த இன்டர்வல்ஸை 2 ஏன் ரீப்ளேஸ் பண்ணோன்னா -5 to +5 ஃபுல் இன்டர்வலை 2 ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது 0 to π கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்வைஸ் இன்ட்டு இன்டெக்ரல் 0 to πன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏன் f(x) into dx. இந்த f(x)ஓட வேல்யூஸை இப்போ இன்டெக்ரல் 0 to π இருக்கும்போது இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ 0 to π இருக்கும்போது f(x)ஓட வேல்யூஸ் வில் பி x. f(x) பதில் xங்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2/π as usual. Integral 0 to π values will be x into dx. 2/π. So integrate பண்ணுறோம் x பண்ணால் x² / 2. values limit values 0 to π. This is equal to 2ங்கிற term cancel ஆகிடுது நமக்கு 1/π. x² upper limit minus lower limit. upper limit சப்ஸ்டிட் பண்ணால் in terms of x இருக்கக்கூடிய பிளேசஸில் π. இப்போ π² minus lower limit சப்ஸ்டிட் பண்ணுறோம் in terms of x பதில் 0. x probably 0 square values will be again 0. So π² / π. terms cancel பண்ணோம்னா values will be π. இப்போ A0 ஃபைனலாக A0ஓட values will be π. AN என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். AN என்னன்னு கேல்குலேட் பண்ணுறோம். AN equal to again 1/π integral -5 to +5 f(x) into cos nx into dx is equal to again put the whole interval -5 to +5 வரை இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸை ட்வைஸ் இன்ட்டு 0 to πன்னு கன்வெர்ட் பண்ணுறோம். கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனால் நம்ம செட் பண்ணிடுவோம். இப்போ 2/π integral 0 to π f(x) values it will be x. இந்த இன்டெக்ரல் 0 to πயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் it will be x. இப்போ x into cos nx into dx. Again product of two terms இருக்கு. integral udv formulas மென்ஷன் பண்ணுறோம். let u equal to x னு dv is equal to cos nx into dx. uல ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் with respect to x. x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் du by dx மென்ஷன் பண்ணுறோம். x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் values will be 1, which implies d is equal to dx. both sides integrate பண்ணி v நோட values என்னன்னு calculate பண்ணோம். integral dv பண்ணால் values will be cos பண்ணால் values will be sin nx. இதை integrate பண்ணும்போது divided by n கொண்டு போய் திரும்ப இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ therefore integral x into integral 0 to π x into cos nx into dx equal to இப்போ udv ஃபார்முலாஸ் மென்ஷன் பண்ணோம்னா uv minus therefore integral udv is equal to uv minus integral v into du, which implies udv இந்த டேர்ம் பதிலாக நம்ம கொடுத்துக்கூடிய வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோம். integral 0 to π x into cos nx into dx is equal to in terms of v நோட வேல்யூஸ் x, v நோட வேல்யூஸ் sin nx divided by n. uv minus uv க்கு லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். லிமிட் 0 to π minus integral 0 to π v into du. v நோட வேல்யூ sin nx divided by n. du நோட வேல்யூஸ் will be dx. இப்போ இங்கே sin nπ கொடுத்துருவாங்க. இப்போ in terms of x இருக்கக்கூடிய பிளேசஸில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்பர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணால் sin nπ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் sin 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சொல்யூஷன் it will be 0. இந்த ஹோல் டேர்ம் கேல்குலேட் பண்ண தேவையில்லை. இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்து அசைன் பண்ண போகிறோம். which is equal to minus the constant term 1/n constant term எழுதுறோம். 1/n sin பண்ண வேல்யூஸ் will be minus cos nx divided by n into 0 to π.
இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுத்துறோம் அப்படின்னா minus 1 by n square அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ரிப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் வெளில எடுத்துறோம். minus 1 divided by nங்கிற டேர்ம் வெளில எடுத்துறோம். as usual minus into minus values will be positive 1 by n square terms in the cos nx upper limit substitute பண்ணா cos n by minus cos 0. cos n by ஓட values it will be minus 1 the whole power n minus cos 0 ஓட values 1. இப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம இந்த இன்டெக்ரல் டேர்ம் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ரிமைனிங் அந்த ஹோல் டேர்மை கால்குலேட் பண்ணுறோம். அதை b a-னோட சேர்த்து எழுதணும் அப்படின்னா 2 by π-ஆல் ப்ராடக்ட் பண்ணும். So therefore an equal to 2 by π. இந்த இன்டெக்ரல் பதிலாக என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா இந்த சொல்யூஷனை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 1 by n square to minus 1 whole power n again minus 1. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுத்துட்டோம்னா 2 divided by n square π minus 1 the whole power n again minus 1. இது an-ஓட வேல்யூஸ். தென் இங்கே n-ஓட ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தால் என்ன ஆடாக இருந்தால் என்னங்கிற மாதிரி பார்க்குறோம். தென் n is even. ஈவன் வேல்யூஸாக இருந்தால் சொல்யூஷன் will be 1. இப்போ +1 -1 ஆட் பண்ணும்போது சொல்யூஷன் 0. 0 into anything சொல்யூஷன் ஃபுல்லாக 0 வந்துடும். therefore an-ஓட வேல்யூஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது an-ஓட வேல்யூ 0. when n is odd, n odd ஃபங்க்ஷனாக இருந்தால் நெகட்டிவ் சைன் பவர்ஸில் 1 3 5 என்ன வேல்யூஸ் இருந்தாலும் -1 again -1 -2 சொல்யூஷன் will be again இங்கே டோட்டல் டேர்மை நம்ம ஆட் பண்ணும்போது -1 -1 -2ங்கிற டேர்ம் எக்ஸ்ட் ஆடும். ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணணும் என்ன ஆட் டேர்ம்ஸாக இருக்கும்போது an is equal to ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடியது 2 by n square π. இங்கே நம்ம வேல்யூஸ் it will be -2ங்கிற மாதிரி டேர்ம் எக்ஸ்ட் ஆடும். it is equal to -4 divided by n square π. an equal to இப்போ a0 an வச்சு ஃபைனலாக நம்ம ஃபோரியர் சீரிஸ் என்னங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். அதுபோல் ஃபோரியர் சீரிஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an into cos nx. a0ஓட வேல்யூஸை பைன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ π by 2 ப்ளஸ் சம்மேஷன் n equal to 1 to infinity an into an-ஓட வேல்யூஸ் it will be an ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் 0. இப்போ n equal to 1 to infinity மென்ஷன் பண்ணாமல் நம்மளோட வேல்யூஸ் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் சப்ளை பண்ணுறோம். ஆட் ஃபங்க்ஷன் சப்ளை பண்ணும்போது அப்போ என்னோட வேல்யூஸ் n equal to 1 3 5 up to etc. an-ஓட வேல்யூஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். an equal to -4 divided by n square π into cos nx. π by 2 as usual இந்த சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுத்துறோம். 1 by 4 -4 divided by π -4 by π. உள்ள எடுக்கக்கூடிய வேல்யூஸில் n-க்கு வேல்யூஸ் it will be 1 3 5ங்கிற மாதிரி ஆட் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ அதுலேயும் it will be 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா cos x divided by n square. இந்த n ஸ்கொயருக்கு வேல்யூஸ் will be n இருக்கக்கூடிய பிளேஸில் 1. இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் தென் செகண்ட் டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்த ஆட் நம்பர் 3 என்ன இருக்கக்கூடிய பிளேஸஸில் 3. இப்போ cos 3x divided by 3 square plus cos 5x divided by 5 square up to etc. which is equal to π by 2 as usual -4 by π. இப்போ cos x ஓட வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்கன்னா இங்கே cos x sin x டேர்ம்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. இன் பிளேசஸ் ஆஃப் 1 வேல்யூஸ் will be 1. அப்போது cos x-க்கு என்ன வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் cos x 3x 5x இந்த மாதிரி அதோட ப்ராடக்ட் என்ன வந்தாலும் நம்ம சொல்யூஷன் will be 1ன்னு வரணும். இப்போ எப்போ நமக்கு அது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா கொடுத்துக்கூடிய டேர்ம்ஸில் x இருக்கக்கூடிய பிளேசஸில் 0ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம். x is equal to 0. x 0 ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் இங்கே f of x as usual f of x ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அதில் நம்ம அசியூம் பண்ணிக்கக்கூடிய வேல்யூஸ் 0 to πங்கிற இன்டர்வல் எடுத்துருவோம். வேல்யூஸ் எப்போ எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்னா ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூஸ் will be 0. ரைட்டாக இங்கே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை மென்ஷன் பண்ணுறோம். π by 2 -4 by π cos 0 வேல்யூஸ் will be 1. இப்போ 1 by 1 square cos 0 into 3 na values will be anything 0. Finally for cos 0 values again it will be 1 by 3 square plus 1 by 5 square plus up to etc.
இப்போ இங்கே கொடுத்துக்கூடிய டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் இந்த ஹோல் நெகட்டிவ் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரீப்ளேஸ் பண்ணால் பாசிட்டிவ் டேர்மாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 4/π 1 + 1/1 1 ஸ்கொயர்னால் வேல்யூஸ் will be denominator 1. denominator 1 நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஹோலாக 1ங்கிறத மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறோம். 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா which is equal to இந்த ஹோல் நெகட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் சைன் பாசிட்டிவாக மாறிடும். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சிங்கிள் டேர்ம் மட்டும் தான் ரைட் ஹேண்ட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் which is equal to π/2 which implies இந்த ப்ராடக்ட் டேர்ம்ஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் ஆஸ் யூஷுவல் 1 + 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா which is equal to π/2 ஆஸ் யூஷுவல். இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ரெசிப்ரோக்கலாக மாறிச்சுன்னா π/4ங்கிற மாதிரி வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடுது. இப்போ ப்ராடக்ட் பண்ணுறோன்னா π² / 8 இதை நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய டேர்ம் π² / 8 = 1 + 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் அப் டு எக்ஸெட்ரா. சீரிஸ்னால் நம்ம வேல்யூஸ்னோட இன்டர்வல் கொடுத்துருக்கூடிய இந்த நம்மளோட பீரியாடிக் டைம் 0 to 2π ஆகலாம். 0 to 2π வேறு வேலை எப்படி எழுதிப்போனால் -π to +π நோட் பண்ணியிருக்கோம். 0 to 2π ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. -π to +π வர இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸில் மேபி ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ஹோலாக கொடுத்தக்கூடிய -π to +π வர இருக்கக்கூடிய இன்டர்வலை ட்வைஸ் இன்டூ இன்டெக்ரல் -π to +πங்கிற டேர்மை ட்வைஸ் இன்ட்டு இன்டெக்ரல் 0 to πங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். எப்போனா நம்ம கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த மாதிரி செட் பண்ணோம். மேபி இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த மாதிரி எழுதும். அது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டர்வல் -π to +π வர இருக்கக்கூடிய டேர்மை வேல்யூஸ் டிபி இதை இன்டெகிரேட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் f(x)ங்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது சொல்யூஷன் இட் will be 0ங்கிற மாதிரி பார்த்தோம். இது ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ். ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ் இந்த இன்டர்வலில் 0 to 2πங்கிற இன்டர்வலில் இருக்கும். இப்போ நம்ம ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ்னால் நம்மளோட சீரிஸ் இருக்கக்கூடிய இன்டர்வலே 0 to π தான். அந்த ஹோலாக இருக்கக்கூடியதுலேருந்து π. இப்போ இதில் நம்ம எழுதும்போது இதில் இருக்கக்கூடிய நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய அந்த f(x)ஓட ஃபார்மேட்டு a0 an bnங்கிற மாதிரி டேர்ம் மென்ஷன் பண்ணுவோம். அதில் an-ஓட வேல்யூஸ் என்ன எழுதணும் 1/π இன்டெக்ரல் 0 to 2π மென்ஷன் பண்ணுவோம். இப்போ அந்த 1/π இதுவே வந்து நமக்கு லிமிட் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 0 to 2π இருக்கும்போது இதுவே 0 to π -π to +π வர அதே ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ் தான். -π to +π வர இருந்ததுன்னா நம்மளோட an-ஓட ஃபார்மேட் 1/π இன்டெக்ரல் -π to +π மாதிரி செட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ்க்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை என்ன நம்மளோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 to π இருக்கும். 0 to π இருக்கும்போது நம்மளோட an ஃபார்மேட் என்னவாக இருக்கும்னா 2/π 1/π பதிலாக 2/πங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகுது. இந்த லிமிட் -π to +πனோ இல்லை 0 to 2πனோ இல்லாமல் நம்மளோட வேல்யூஸ் என்ன மட்டும் தான் இருக்குன்னா இன்டெக்ரல் 0 to π. ரிமைனிங் எல்லாம் அதே ஆஸ் யூஷுவல் டேர்ம். அப்போ அந்த ஹோல் டேர்ம் நம்ம கேல்குலேட் பண்ணுறது பதிலாக ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ்னால் a0 an bnங்கிற 3 டேர்மை கேல்குலேட் பண்ணும். ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸும் போது ஸ்பெசிஃபையாக அதில் கொசைன் சீரிஸோ அல்லது சைன் சீரிஸோ மென்ஷன் பண்ணலாம். கொசைன் சீரிஸாக இருந்தால் இந்த 2 டேர்ம் a0 டேர்மும் an டேர்மும் இருக்கணும். அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் an-ஓட வேல்யூஸ் ஃபுல் ரேஞ்ச் சீரிஸாக இருந்தால் 1/πங்கிற மாதிரி கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கும். என்ன நம்ம இன்டர்வல் 0 to 2π கொடுத்துருந்தாங்கன்னா 0 to 2π. இதே -π to +π கொடுத்துருந்தாங்கன்னா 1/π இன்ட்டு -π to +π மென்ஷன் பண்ணணும். ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸில் அதோட இந்த இன்டர்வலோட ரேஞ்சு 0 to அதோட பீரியாடிக் டைம் 0 to π இருக்கும். அப்புறம் எழுதும்போது 1/πங்கிற கான்ஸ்டன்ட் பதில் இங்கே 2/πங்கிற மாதிரி இருந்துச்சு ஆடும். இப்போ வேல்யூஸ் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா a0 an இருக்கும். ஜென்ரலாக அந்த an டேர்ம் வந்து 2/π இன்டெக்ரல் 0 to π f(x) into cos nx. ரிமைனிங் டேர்ம் ஆஸ் யூஷுவல் ஃபுல் ரேஞ்சுக்கு ஹாஃப் ரேஞ்சுக்கு கூடியது. ஃபுல் ரேஞ்ச் சீரிஸில் 0 to 2π வர இன்டர்வல் இருக்கும். இதில் 0 to π வர தான் இருக்கும். முன்னாடி அங்கே 1/πன்னு மென்ஷன் பண்ணிப்போம் கான்ஸ்டன்ட்டும் இங்கே ரெசியூம் பண்ணும்போது 2/πன்னு மென்ஷன் பண்ணிக்கும். இந்த an என்ன bn என்னங்கிறத பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்குறோம். சொல்யூஷன் கிவன் டேர்ம் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துருக்கிறோம்ப்பா. கிவன் f(x) = xன்னு சொல்லிட்டாங்க. சைன் சீரிஸ் மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் சீரிஸ் அப்படின்னா bn டேர்ம் மட்டும் கேல்குலேட் பண்ண போதும். இந்த இன்டர்வல் 0 to π 0 to πன்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ் இந்த ஹாஃப் ரேஞ்சில் ஸ்பெசிஃபிக்காக சைன் சீரிஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணோம். சைன் சீரிஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணால் டு ஃபைன் bn டேர்ம் மட்டும் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ bn-ஓட வேல்யூஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்னா 2/π ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸுங்கிறதுனால 2/π இன்டெக்ரல் 0 to π f(x) into sin nx into dx. 2/π as usual
integral 0 to pi f of x oda values will be x into sin nx into dx. X into product of two terms இருக்கு. again udv formulas மென்ஷன் பண்றோம். let u is equal to udv formulas எழுதுறதுல let u equal to x and dv is equal to sin nx. u ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா du divided by dx. u வை x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றோம். du by dx x பேஸ் பண்ணி பண்ணா values will be 1, which implies du equal to dx. both sides integrate பண்றோம். இதை integrate பண்ணோம் அப்படினா dv பண்ணா values will be v, sin பண்ணோம் அப்படினா minus cos nx divided by n. therefore udv formulas மென்ஷன் பண்ணா integral udv equal to uv minus integral v into du. u ஓட values will be x, v ஓட values minus cos nx divided by n, minus cos nx divided by n. இதுக்கு லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். லிமிட் 0 to pi. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் integral 0 to இந்த இன்டெக்ரலை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். x integral 0 to pi x into sin nx dx. uv minus integral v into du. v நோட வேல்யூஸ் ஆல்ரெடி ஃபார்முலாஸில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. இதில் ஒரு நெகட்டிவ் சைன், வேல்யூஸ் will be பாசிட்டிவ். cos nx divided by n into d நோட வேல்யூஸ், v நோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிட்டோம், into du, d ஓட வேல்யூஸ் will be dx. which is equal to upper limit minus lower limit substitute பண்ணுறோம். upper limit substitute பண்ணோம் அப்படின்னா minus pi into cos n pi divided by values will be n. lower limit substitute பண்ணுறோம். minus lower limit substitute பண்ணோம். lower limit substitute பண்ணால் x pi x இருக்கக்கூடிய பிளேசஸில் பைங்கிற அப்பர் லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். x இருக்கக்கூடிய பிளேசஸில் பையை மென்ஷன் பண்ணால் pi into minus of pi into cos n pi divided by n. then lower limit substitute பண்ணுறோம். minus lower limit substitute பண்ணோம். x இருக்க பிளேஸில் 0னா 0 into anything solution it will be 0. செகண்ட் இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறது கான்ஸ்டன்ட் டேர்மை வெளில எடுக்கிறோம். 1 by n காசை பண்ணோம் அப்படின்னா sin nx divided by n. limit values is 0 to pi, which is equal to minus pi cos n pi divided by n as usual. the second term வரும் 1 divided by n வெளில எடுத்துறோம். ஆல்ரெடி அங்கே ஒரு n இருக்குது. இப்போ terms it will be n square. இப்போ sin n pi க்கு sin it will be x இருக்கக்கூடிய பிளேஸில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். sin n pi சப்ஸ்டிட் பண்ணாலும் sin 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் the whole term is 0, values will be 0. இப்போ ஃபைனலாக என்ன மட்டும் தான் இருக்கும்னா minus pi as usual, cos n pi ஓட values will be minus 1 the whole power n divided by n. இந்த இன்டெக்ரல் பதிலாக இந்த வேல்யூஸை என்னங்கிறத கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக bn ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா therefore bn equal to 2 by pi. இந்த இன்டெக்ரல் டேர்ம் பதிலாக நம்ம அந்த வேல்யூஸ் இன்டெக்ரல் 0 to pi x into sin nx தான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹோல் இன்டெக்ரல் வேல்யூஸ் பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா minus pi into minus 1 whole power n divided by n. pi என்ற டேர்ம் கேன்சல் ஆகுது, which is equal to minus 1. ஆல்ரெடி இங்கே minus 1 whole power n இருக்குது. இந்த நெகட்டிவ் சைனை சேர்க்கும் போது minus 1 whole power n plus 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 into minus 1 whole power n plus 1 divided by n. bn equal to bn ஓட டேர்ம் என்ன தெரிஞ்சு. இப்போ நம்ம half values will be the Fourier series expand பண்ணி எழுதுறோம். half range sin series expand பண்ணி எழுதுறோம்னா f of x is equal to summation m equal to 1 to infinity bn into sin nx. Summation m equal to 1 to infinity bn ஓட டேர்ம் twice into minus 1 the whole power n plus 1 divided by n into sin nx. சம்மேஷனை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறோம். therefore f of x is equal to இந்த சம்மேஷனில் காமன் சம்மேஷன் டேர்ம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துறோம். இப்போ 2ங்கிற டேர்மை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்மேஷனை எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 plus 1 values will be 2. அப்போ ஹையர் பவர் வாங்கிட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் minus 1 the whole power 2 தான் values will be பாசிட்டிவ். இப்போ +1 அப்போ sin
n இருக்கக்கூடிய வேல்யூஸில் 1 சப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் will be x sin x divided by டினாமினேட்டரில் n இருக்கக்கூடிய பிளஸில் 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். முன்னாடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைன் பவர்ஸில் ஈவன் நம்பர் வரும்போது சொல்யூஷன் will be பாசிட்டிவ். அண்ட் தென் n இருக்கக்கூடிய பிளஸில் 2 சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸ் n = 2னா 2 + 1 3 3ங்கும் போது வேல்யூஸ் ஆட் பவர் வரும்போது நெகட்டிவ் சைன் வந்துடும் மைனஸ் sin 2x divided by 2. தென் கரஸ்பாண்டிங்காக வேல்யூஸ் 3 சப்ளை பண்ணுறோம் 3 + 1 4 பவரில் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் வேல்யூஸ் நெகட்டிவிட்டி will be பாசிட்டிவ் மாறிடும். வேல்யூஸ் will be plus sin 3x divided by 3 minus up to etc. f of x ஓட வேல்யூஸை x ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். therefore x is equal to twice into sin x minus sin 2x divided by 2 plus sin 3x divided by 3 minus up to etc. கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துகிறோம் f of x is equal to sin x. நம்ம கொசைன் சீரிஸ் கேல்குலேட் பண்ணால் a0 டேர்மும் an டேர்மும் கேல்குலேட் பண்ணோம். அதெல்லாம் ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ் 0 to πன்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் ரேஞ்சும் போது எய்தர் சைன் இருக்கும் அல்லது கொசைன் இருக்கும். நமக்கு கொசைன் சீரிஸ் மட்டும் தான் இருக்குது. டு ஃபைன் a0 and an. a0 to an என்னன்னு கேல்குலேட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு a0 என்னன்னு கேல்குலேட் பண்ணோம். a0 equal to 2/π integral 0 to π 2/π integral 0 to π f of x into dx. 2/π as usual integral 0 to π f of x ஓட வேல்யூஸ் பதிலாக sin x ரீப்ளேஸ் பண்ணோம். sin x into dx. 2/π as usual sin இன்டெகிரேட் பண்ணுறோம். sin அப்போனா வேல்யூஸ் will be minus cos x. அதுக்கான லிமிட் 0 to π. நெகட்டிவ் சைனை வெளில எடுத்துறேன். இப்போ -2/π இதுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லாயில் இன்செர்ட் பண்ணுறோம். cos π minus cos 0 which is equal to -2/π as usual. cos π ஓட வேல்யூஸ் will be -1 minus cos 0 ஓட வேல்யூஸ் will be again minus values will be 1. The upper limit cos π ஓட வேல்யூஸ் -1 again minus values அப்புறம் cos 0 ஓட வேல்யூஸ் will be 1. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -2 ஆல்ரெடி ஒரு -2 இருக்குது வேல்யூஸ் will be 4 divided by π. ஃபைனலாக a0 ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 4/π. அடுத்து டு ஃபைன் இது a0 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a0 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டு ஃபைன் an. இப்போ an-ஓட வேல்யூஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறோம். 2/π integral 0 to π f of x into cos nx into dx. 2/π as usual integral 0 to π f of x values will be sin x into cos nx into dx which is equal to 2/π. இப்போ ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜில் நம்ம யூவிங்கிற மாதிரி 2 டேர்ம் அசம் பண்ணிப்போம். யூ ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு ஸ்டேஜில் வேல்யூஸ் will be 1 அது கான்ஸ்டன்டாகும் 0 ஆகும். ஆனால் இதே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை பண்ணால் காசு எகெயின் காசை பண்ணால் மைனஸ் இந்த மாதிரி டேர்ம் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணாலும் காசு nx பண்ணால் sin nx divided by n. again சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காசு n divided by n ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுனால இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் பை யூஸிங் த ஃபார்முலாஸ். ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோன்னா sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin of a minus b என்னன்னு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா sin a cos b minus cos a sin b. இந்த ரெண்டு டேர்மும் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் அப்படியே வரும் sin of a plus b plus sin of a minus b
ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் ஆட் பண்ணும்போது ட்வைஸ் இன்ட்டு sin a cos b. அப்போ இந்த ட்வைஸ் இன்ட்டு சைன் இங்கே வெளில இருக்கக்கூடிய 2ங்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை உள்ளே கொண்டு விட்டோம்னா ட்வைஸ் இன்ட்டு sin x cos nx இருக்கும். அந்த ஹோல் டேர்ம் பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம்னா sin of a plus b ப்ளஸ் sin of a minus bங்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். A n equal to 1 by pi integral 0 to pi 2 into sin x cos nx into dx. 1 by pi as usual integral 0 to pi the whole term பதிலாக தான் இந்த ஃபார்மேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரி என்ன எழுதுறோம் அப்படின்னா sin of a plus b plus sin of a minus b into dx. இப்போ in terms of இங்கே a bக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுங்க a இருக்கக்கூடிய பிளேசஸில் xனும் b இருக்கக்கூடிய பிளேசஸில் n ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1 by pi integral 0 to pi sin of x plus nx into plus sin of x minus nx into dx, which is equal to 1 by pi integral 0 to pi sin of x term வெளில எடுத்துறோம் 1 plus n into x plus sin of 1 minus n into x into dx. The whole term எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா integral 0 to pi sin of 1 plus nங்கிற டேர்ம் பதிலாக n plus 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். n plus 1 into x plus sin of இது n plus 1 ரீப்ளேஸ் இங்கே n plus 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த n க்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருக்குது. நெகட்டிவே நம்ம காமனாக வெளில எடுத்துகிறோன்னா n minus 1ங்கிற மாதிரி டேர்ம் சேஞ்ச் ஆகிடும் into x into dx, which is equal to 1 by pi integral 0 to pi sin of n plus 1 into x sin of minus theta na minus sin theta எழுதலாம். அந்த நெகட்டிவ் சைன் வெளில வந்துடும். இப்போ நெகட்டிவ் வெளில வந்தால் again பாசிட்டிவ் ப்ளஸ் into minus values will be minus sin of n minus 1 into x into dx. டேர்ம்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம். செப்பரேட்டாக தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 1 by pi as usual இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டெகிரேட் பண்ணுறோம். சைனப் பண்ணோம் மைனஸ் காஸ் ஆஃப் n plus 1 into x divided by n plus 1 again மைனஸ் செகண்ட் டேர்ம் எகெயின் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணுறோம். சைனப் பண்ணோம் மைனஸ் காஸ் ஆஃப் n minus 1 into x divided by n minus 1. இன்டெகிரலோட லிமிட் 0 to pi. ஒரு போல வேல்யூஸ் இருக்கு 0 to pi இந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இட் இஸ் ஈக்குவல் டு 1 by pi ஆஸ் யூஷுவல். இதுக்கு அப்பர் லிமிட் சப்ளை பண்ணுறோம் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் மைனஸ் காஸ் ஆஃப் n plus 1 into pi divided by n plus 1 minus of again minus cos of n minus 1 into pi divided by n minus 1. அப்பர் லிமிட் சப்ளை பண்ணியிருக்கோம் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் சப்ளை பண்ணுறோம். லோயர் லிமிட் சப்ளை பண்ணால் ஆல்ரெடி இது இந்த லோயர் லிமிட்டுக்கான மைனஸ் ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் காஸ் ஆஃப் 0 அண்ட் எனிதிங் சொல்யூஷன் டோட்டலாக இட் வில் பி 0. காஸ் 0 divided by n plus 1 மைனஸ் ஆஃப் இந்த ஹோல் வேல்யூ 0 ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ஹோல் டேர்ம் வேல்யூஸ் will be 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வேல்யூஸ் will be பாசிட்டிவ். காஸ் 0 divided by n minus 1 is equal to 1 by pi. இந்த டேர்ம் பதிலாக காஸ் n பைனா வேல்யூஸ் will be minus 1 ஹோல் பவர் என்ன எழுதுவோம். இங்கே nங்கிற டேர்ம் பதிலாக n plus 1 கொடுத்துருக்காங்க.
வேல்யூஸ் என்ன எழுதுறோம்னா இந்த மைனஸ் வெளில இருக்கக்கூடிய மைனஸ் ஆஸ் யூஷுவல் இந்த டேர்முக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா -1 the whole power n plus 1 divided by n plus 1 again minus as usual திரும்ப ப்ராப்ளத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைன் இந்த cos of n minus cos n பைனா -1 whole power n n minus 1 னா -1 the whole power n minus 1 divided by n minus 1 minus of the values cos 0 the values will be 1 values will be -1 divided by n plus 1 plus cos 0 the values 1 so 1 divided by n minus 1 is equal to 1 by pi இந்த ரெண்டு டேர்மை நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ரெண்டுத்துக்கு காமன் டேர்மாக நம்ம எடுக்கிறதுனால n+1ங்கிற டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா இந்த மைனஸ் சைன் ஆஸ் யூஷுவல் இந்த -1 ஹோல் பவர் n+1 -1 ஹோல் பவர் n இன்ட்டு -1ன்னு பிரிக்கிறேன் இன்ட்டு வேல்யூஸ் will be +1 பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பவர் ஆட் பண்ணிடணும்னா -1 ஹோல் பவர் n+1ங்கிற மாதிரி டேர்ம் சேஞ்ச் ஆகிடும். இந்த டேர்ம் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம் டிவைடட் பை n+1 ஆஸ் யூஷுவல் மைனஸ் ஆஃப் again minus திரும்ப இந்த வேல்யூஸ் எப்படி எழுதுறோம்னா -1 ஹோல் பவர் n again -1 the whole power -1 மென்ஷன் பண்ணுறோம். whole power -1 divided by n minus 1 minus of இந்த டேர்ம் மென்ஷன் பண்ணுறோம் minus of the values cross multiply பண்றோம்னா minus of again n minus 1 plus the term ரெண்டு cross multiply பண்ணி simplify பண்ணோம். cross multiply பண்ணா -1 as usual into n minus 1 இத cross பண்ணா plus n plus 1 whole divided by a plus b into a minus b a square minus b square ங்கிற term extra ஆகும். இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே -1 ஹோல் பவர் 1னால் வேல்யூஸ் 1 மென்ஷன் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணனாலும் ஒன்று தான். இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, இதில் ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ் will be பாசிட்டிவ். என்ன டேர்ம் வருதா வரும்னா -1 the whole power n divided by n plus 1ங்கிற டேர்ம் வரும். மைனஸ் ஆஃப் இதில் again -1 ஹோல் பவர் -1 அதாவது -1 ஹோல் பவர் -1 கொடுத்துருவாங்க. ஹோல் பவரில் இன்வெர்ஸ் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆனாலே 1 divided by -1 இருக்கிறதா இருக்கும். 1 by -1னாலும் ஃபைனலாக வேல்யூஸ் it will be -1. இந்த டேர்ம் பதிலாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம்னா -1 மென்ஷன் பண்ணோம். இப்போ இந்த ஹோல் வேல்யூஸ் -1 ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது, வேல்யூஸ் it will be பாசிட்டிவ். அப்போ டேர்ம் நமக்கு என்ன வந்துடும் -1 இந்த ரெண்டு டேர்ம் இந்த வெளில இருக்கக்கூடிய மைனஸ் ஆஸ் யூஷுவல் இது ரெண்டையும் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பாசிட்டிவ்னு கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ பாசிட்டிவ் சைன் இன்ட்டு இந்த -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n minus 1. இந்த செகண்ட் டேர்மில் இண்டிவிஜுவலாக இந்த நெகட்டிவ் சைனை ப்ராடக்ட் பண்ணுறோம். நெகட்டிவ் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைலில் இருக்கக்கூடிய மைனஸ் ஆஸ் யூஷுவல் இதே இண்டிவிஜுவலாக ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ -n minus into minus plus 1 again in the n plus 1 as usual the whole divided by n square minus 1 is equal to 1 by pi இதை cross multiply பண்ணுறோம். இப்போ n minus 1 into minus 1 whole power n minus of n plus 1 into -1 the whole power n the whole divided by the cross multiply n minus 1 times இது ரெண்டே cross multiply பண்ணுறேன். cross multiply பண்ணால் n minus 1 into -1 whole power n again இந்த minus of the n plus 1 ப்ராடக்ட் பண்ணுறோம். n plus 1 into -1 whole power n divided by இந்த ரெண்டு டேர்மும் ப்ராடக்ட் பண்ணுவோம். a plus b into a minus b again a square minus b square b square values will be 1 1 square na as usual again திரும்ப 1 ன்னு மென்ஷன் பண்ணுறோம். is equal to 1 by pi இந்த டேர்ம் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மும் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ n times of -1 the whole power n again minus of -1 the whole power n again minus of இண்டிவிஜுவலாக மைனஸ் பண்ணோம் minus plus into minus values it will be minus n times of -1 the whole power n again 1 ஓட again minus நெகட்டிவ் ப்ராடக்ட் பண்ணும்போது again minus of
minus of minus 1 the whole power n, the whole divided by n square minus 1. இந்த term எழுதப்பட்டாங்க. இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது ப்ளஸ் 2, இங்கே வெளியில் இருக்கக்கூடிய சைன் மைனஸ், இப்போ மைனஸ் ஆஃப் minus 2 divided by n square minus 1. இதில் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. அகெயின் செகண்ட் டேர்மில் இந்த டேர்ம் ஆஸ் யூஷுவல் minus of 2 divided by n square minus 1 which is equal to 1 by pi as usual. டேர்மில் பாசிட்டிவில் ஒரு முறை நெகட்டிவில் ஒரு முறை இருக்குது. இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்னன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் பவர் n, அகெயின் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் பவர் nங்கிற டேர்ம் இருக்குது. வேல்யூஸ் பி மைனஸ் ஆஃப் ட்வைஸ் இன்ட்டு மைனஸ் 1 த ஹோல் பவர் n divided by n square minus 1. இதில் அகெயின் என்னது செகண்ட் டேர்ம் மைனஸ் 2 divided by n square minus 1. இதில் மைனஸ் 2ங்கிற டேர்மை காமனாக வெளில எடுத்துடும். மைனஸ் 2 வெளில எடுத்துட்டோம்னா மைனஸ் 2 by pi, ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மைனஸ் 2 வெளில எடுத்துடும். இதில் மைனஸ் 2 போயிடுச்சு. வேல்யூஸ் ரிமைனிங் இருக்கக்கூடியது மைனஸ் 1. இப்போ இதில் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டேர்ம் n ஸ்கொயர் மைனஸ் 1 காமனாக வெளில எடுத்துடலாம். n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்போ பை இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் 1 த ஹோல் பவர் n, இந்த மைனஸ் 2 வெளில எடுத்துடும். வேல்யூஸ் will be பாசிட்டிவ் ப்ளஸ் 1. இது ஏஎன்னோட ஃபார்மேட். ஏன்னா இந்த n ஈவனாக இருந்தால் என்ன, ஆட் நம்பர்ஸாக இருந்தால் என்னங்கிறது பார்க்கலாம். when n is odd, n ஆட் நம்பர்ஸாக இருந்தால் 1 3 5 வரும்போது மைனஸ் 1ங்கிற டேர்ம் வரும். இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1னா சொல்யூஷன் இட் will be 0. ஆட் நம்பராக இருக்கும்போது ஏஎன்னோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. 0 into anything, the whole term 0 ஆகிடுச்சுன்னா 0ஓட எதை ப்ராடக்ட் பண்ணாலும் சொல்யூஷன் இட் will be 0. when n is even, ஈவன் நம்பராக இருந்தது 2 4 6ன்னு வரும்போது வேல்யூஸ் இட் பாசிட்டிவ், ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது வேல்யூஸ் இட் பி 2. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ மைனஸ் 4 டிவைட் பை n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு பைங்கிற டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஏஎனோட ஃபார்மேட் என்னவாக இருக்கும்னா மைனஸ் 4 டிவைட் பை பை இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்னன்னு பார்த்துடும். எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோரியர் சீரிஸ் என்னங்கிறது, ஃபோரியர் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபோரியர் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் அப்படிங்கும்போது ஏ0 டேர்ம், இப்போ f(x) என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா ஏ0 டேர்ம் இருக்கும். a0 by 2 ப்ளஸ் சம்மேஷன் n equal to 1 to infinity an into cos nx. இதில் நமக்கு a0ஓட வேல்யூஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். 4 by pi divided by 2 ப்ளஸ் சம்மேஷன் 1லேருந்து இன்ஃபினிட்டி வர இருக்கக்கூடியதில் ஆட் நம்பர்ஸ் வரும்போது எக்ஸாக்டாக 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ என்னோட வேல்யூஸ் ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். 2 4 6 அப் டு இன்ஃபினிட்டி வர சப்ளை பண்ணிக்கலாம். ஏஎனோட வேல்யூஸ் என்னங்க மென்ஷன் பண்ணுறோம். ஈவன் நம்பராக இருக்கும்போது ஏஎனோட வேல்யூஸ் மைனஸ் 4 by pi இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு த காஸ், இது ஏஎனோட வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். த ஹோல் டேர்ம் ஏஎனோட வேல்யூஸ் இன்ட்டு காஸ் nx which is equal to 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா வேல்யூஸ் 2 by pi, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துகிறோம். மைனஸ் 4 by pi சம்மேஷன் n equal to 2 4 6 up to infinity. என்னோட வேல்யூஸ் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ காஸ் nx டிவைடட் பை n ஸ்கொயர் மைனஸ் 1. என்னோட வேல்யூஸ் ஈவன் நம்பர்ஸ், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன போகக்கூடிய பேச ஈவன் நம்பர்ஸ் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இதான் நம்ம f(x)னோட ஃபார்மேட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஹாஃப் ரேஞ்ச் சைன் அண்ட் கொசைன் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு 3 மாடல் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இந்த 3 மாடல் ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.